வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலில் காரப்பொடி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஜலதோஷம் பிரச்சனை உள்ளவங்களும் சரி, ஃபீட் பண்ணுறவங்களும் சரி, காரப்பொடி ரொம்பவே நிறைய எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். இது கூடவே 20 பூண்டு பற்களை நல்லா தோலோடு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த காரப்பொடி குழம்புக்கு நம்ம மிளகும் சரி பூண்டும் சரி நிறையவே சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லதும் கூட. பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியவும் சேர்த்துக்கலாம். இப்போது புளி தண்ணி மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த குழம்பு கூடவே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு ரொம்ப புளிப்பு தெரியுது அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க வைக்கும்போது அந்த மிளகாய்த்தூள் புளியோட பச்சை வாசனை போயிடும். இந்த மாதிரி கொதிக்கும்போது அந்த ஓரங்கள்லையும் நல்லா எடுத்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த மிளகாய்த்தூள் எண்ணெய்லாம் போயிட்டு ஓரத்தில் வந்துட்டு படியாமல் இருக்கும். இப்போது பச்சை வாசனை போனதும் கரெக்டாக இன்னொரு 3லேருந்து 4 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்மரில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் போது தான் நம்ம வந்துட்டு மீன் சேர்க்க ஆரம்பிக்கணும். இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் காரப்பொடி. இதிலே வந்துட்டு சின்ன சைஸும் கிடைக்கும். இது நீங்கள் வறுத்தும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி குழம்பு பண்ணியும் சாப்பிட்லாம். டக்குன்னு வெந்துடும், டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துட்டு கரெக்டாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போது எல்லா மீன் துண்டுகளையும் சேர்த்தாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. ரொம்ப கரண்டி போட்டு கிளற வேண்டாம். லேசாக அந்த மீன் வந்துட்டு மூழ்கிற அளவுக்கு நீங்கள் ஷேக் பண்ணி விட்டிங்கனாலே போதும். இது நல்லா மீன் வெந்த பிறகு நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். கடையில் வாங்கின மிளகுத்தூள் சேர்க்க வேண்டாம். ஒன்று ஃப்ரெஷ்ஷாகவே இடிச்சிட்டு சேருங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே வீட்டில் வாங்கி அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது இறக்க போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்லா காரமாகவும் இருக்கும். இந்த காரப்பொடி மீன் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.